பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 44வது வசனம். மத்தேயு 24:44. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆயத்தமாயிருங்கள் என்று. இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வருகையை குறித்து சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். ஆண்டவர் சீக்கிரமாய் மறுபடியும் வருவேன் என்று சொன்னார். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 11 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அங்கே ஆண்டவராக இயேசு பரத்துக்கு ஏறி போகும் பொழுது, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பி பரத்துக்கு ஏறி போகும் பொழுது, சீஷர்கள் எல்லாரும் கூடி நிற்கும் பொழுது ஆண்டவர் எழுந்தருளி போகிறார். அப்பொழுதுதான் அங்கே நின்ற தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போன அதே இயேசுவானவர் மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆகவே கர்த்தர் மறுபடியும் இந்த பூமியில இறங்கி வருவார். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 12 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்றார். நம் ஒவ்வொருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படி ஆண்டவர் மறுபடியும் இந்த பூமிக்கு வருகிறார். ஆகவே நாம் விழித்திருக்க வேண்டும், ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று பல இடங்களிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அநேக நேரங்களிலே உலகத்தின் காரியங்கள் ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்களை நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனாலும் நாம் இன்னும் ஆயத்தமாகவில்லை என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பல காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் நம்மை மறுபடியும் சந்திக்க வருகிற ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவர் பல ஓமைகளின் மூலமாய் வருகையை குறித்து சொல்லிக் கொண்டே வருகிறார். அதுல முக்கியமாக 10 கன்னிகைகளை குறித்து சொல்லும் பொழுது அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அந்த புத்தி இல்லாதவர்கள் கடைசி நேரத்தில் அவர்கள் எண்ணெய் செலவழிந்து போனபடியினாலே மிகவும் சிரமப்பட்டார்கள் என்று அந்த சம்பவத்திலே நாம் வாசிக்கிறோம். புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளில் எண்ணெயையும் இன்னும் ஒரு பாத்திரத்திலே எண்ணெயையும் அவர்கள் கூட எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று வேதம் தெளிவாய் குறிப்பிடுகிறது. ஆனால் புத்தி இல்லாதவர்கள் ஏதோ விளக்கில் இருந்த எண்ணெயை எடுத்துக்கொண்டு போனார்கள். இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆயத்தமாய் இருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த கல்யாண வீட்டுக்குள்
பிரவேசித்தார்கள். நமக்கு ஒரு நித்திய விருந்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். மத்திய ஆகாயத்திலே ஒரு கல்யாண விருந்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே அந்த விருந்துக்குள் நான் பிரவேசிக்க வேண்டுமானால் என்னுடைய விளக்கு எரிந்து கொண்டிருக்க வேண்டும். என்னுடைய விளக்கில் எண்ணெய் குறையாமல் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியாகி எண்ணெய் என்னுடைய வாழ்க்கையிலே குறையாமல் இருக்க வேண்டும். நான் ஆண்டவருக்காய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்க வேண்டும். என்னுடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய நற்கிரியைகள் வெளிச்சமாய் பிரகாசிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் பார்த்து நமக்குரிய பலனை கொடுக்கும்படி ஆண்டவர் மறுபடியும் வரப்போகிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள் என்று ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று. ஆகவே கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடியினாலே நாம் ஆயத்தமாக வேண்டும். ஆண்டவரை சந்திக்க நான் ஆயத்தமாக வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் என்னிடத்திலே காணப்பட வேண்டும். இரவும் பகலும் வேதத்தை நான் தியானித்து நான் எப்பொழுதும் வேத வசனத்தை நாம் சிந்தித்து கொண்டு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆகவே இந்த நாட்களிலே ஒரு பக்கம் ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவர் கூட கொடுக்கிற காரியங்களை நாம் இன்றைக்கு கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் நிறுத்திவிட்டு தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். பரலோகத்தில் செய்யப்படுகிற தேவ சித்தம் பூமியிலும் செய்யப்படுவதாக என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தின்படி கர்த்தருடைய சித்தம் பூமியில செய்யப்பட வேண்டும் என்று ஆவலாய் ஜெபிப்போம். விழித்திருந்து ஜெபிப்போம். மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவனை சுதந்தரித்து ஆண்டவரோடு கூட நித்திய காலம் வாழுவோம். அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகி காத்திருப்போம் கர்த்தருடைய வருகைக்காக. நம்மை ஆண்டவர் அவரோடு கூட கூட்டிச் சென்று அவரோடு உட்கார வைப்பார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஆயத்தமாவோம். கர்த்தரை சந்திப்போம். மகிமைக்குள் பிரவேசிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வருகைக்கென்று ஆயத்தமாகும்படி ஒவ்வொருவரையும் நீர் உற்சாகப்படுத்துகிறபடியினால் உமக்கு நன்றி. அந்த ஆயத்தம் இருக்கும் பொழுது உலக கவலைகள் ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது. எங்களுக்குரிய காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வீர். தேவ ராஜ்யத்தை நீதியின் தேடும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு கூடுதலாய் கிடைக்கும் என்பதை அறிந்து ஆசீர்வாதங்களை மாத்திரம் எதிர்பாராதபடி அவரை சந்திக்க ஆயத்தமாக ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.